ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. சரி, இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டுடலான்னு நான் வீடியோ எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் காமிக்க போகிறேன். அதுக்கு வந்து அலோவேரா முதல்ல எடுத்திருக்கேன். ஹேருக்கு தேவையான ஜெல் நான் இதுலேருந்து எடுத்துக்கிட்டேன். அது ஃபுல்லாக நம்ம வாஷ் பண்ணி க்ளீனாக எடுத்துக்கணும். அதில் இருக்கிற எல்லோ போகிற வரைக்கும் நம்ம ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி போட்டு வச்சுக்கணும். முதல்ல நம்ம இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும். உள்ளே இருக்கிற அந்த ஜெல்லு மட்டும் போதும். நான் அதை மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். அதை ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுட்டு நான் ஒரு 1/2 கழித்து தான் அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நல்ல ஒரு கண்டிஷ்னர் உங்கள் ஹேருக்கு. நான் எப்போவுமே யூஸ் பண்ணுற ஒன்று தான். உங்களுக்கு அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை வந்து ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கறிவேப்பிலையில் வந்து பழம் வேறு வர ஆரம்பிச்சிருச்சு. நான் இதை நிறையவே சாப்பிடுவேன். உங்களுக்கும் இது சாப்பிட பிடிக்கும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் செம்பருத்தி பூ தான் எடுத்திருக்கிறேன். இன்றைக்கி வந்து செம்பருத்தி பூ நிறையவே பூத்துருச்சு. எப்போவுமே சண்டே அப்படின்னா கண்டிப்பாக செம்பருத்தி பூ பூக்கவே செய்யாது. ஆனால் இன்றைக்கி என்னன்னு தெரியல, எனக்காகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹேர் வந்து நல்லா ஸ்மூத் ஆகிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எல்லாத்தையுமே பறித்து எடுத்துக்கிட்டேன். அது கூட கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா கறிவேப்பிலையில் வந்து சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி தான் எடுக்கணும். இதை விட குட்டி குட்டியான பூச்சியெல்லாம் இருக்கும். நான் நிறைய இதில் வந்து பார்த்துருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹேரில் அப்ளை பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத் கொடுக்கும், ஷைனிங் கொடுக்கும், நல்ல ஒரு பஃபினஸ் கொடுக்கும். ஹேருக்கு வந்து நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேர் டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா வீடியோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் போடலை. ரொம்ப ஒர்க்கு பிஸி ஆகிட்டேன். அதனால தான் சரியாக போடவே முடியல. கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம் அப்படியெல்லாம் இருந்தனால தான் போடலை. சரி, இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். முதல்ல அலோவேரா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. அப்புறம் நான் கருவேப்பிலை எடுத்துருக்கிறேன். இது மிக்சிங்க்கு வந்து நான் கர்ட் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ளாக்ஸீட் ஜெல் இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். குக்கும்பர் ஜெல்லு இந்த மாதிரி இருந்ததுன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அலோவேராவும் கர்டும் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கணும். நான் அது அப்ளை பண்ணி ஒரு 1/2 தான் வைக்க போகிறேன். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதா இருந்தால் வடிகட்டிக்கோங்க. எனக்கு வந்து பொடுகு இந்த டஸ்ட்டெல்லாம் அதிகமாக ஹேரில் இருக்கிறனால நான் அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்ம அந்த ஹேர் வாஷ் பண்ணும்போது அதுவும் சேர்ந்து வந்துடும். அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நல்லா வடிகட்டிட்டு நீங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கணும். ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நீங்கள் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தலையில் இப்படி கட்டி வச்சா கூட ஆகும். நான் இந்த மாதிரி ரெட்டை சடை போட்டுக்கிட்ட மாதிரி நான் அப்ளை பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக இதை ஒரு 1/2 வச்சே ஆகணும். அதுக்கப்புறம் என்னோடய ஹேர் இப்படி தான் இருந்தது, நல்ல ஒரு பஃபினஸ். இதுக்கப்புறம் நாங்கள் ஒரு வளைகாப்புக்கு தான் போக போகிறோம். அதுக்காக தான் ரெடி ஆகிட்டுருக்குறோம். பாப்பா அவங்களுக்கும் வந்து நான் ரெடி ஆகிறதுக்குள்ளவே அவர் வந்து பாப்பாங்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு விட்டுட்டு மேக்கப்பெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவர் தான் இப்போல்லாம் டெய்லியுமே மேக்கப் பண்ணி விடுறது. ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலுமே வெளியே போகிறதா இருந்தாலுமே நான் தலை மட்டும் வாரி கொடுத்துருவேன். மற்றதெல்லாம் ட்ரெஸ்ஸு போட்டு விட்டு அவங்களுக்கு எல்லா இதுவுமே அவர் தான் பார்த்துக்குவார். இது வந்து எங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு அங்கே தான் ஃபங்க்ஷனே நடக்குது. அங்கே போய் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் அவங்களுக்கு நார்மல் ட்ரெஸ்ஸே போட்டு விட்டுட்டோம். பாப்பா ரெடியாகி முடிச்சது தம்பிக்கு பொட்டு வச்செல்லாம் விட்டார். அவனுக்கு வந்து ஸ்டார் பொட்டு வேணும்னு ஸ்டார் பொட்டு வச்சு விட்டுருக்காரு. இது வந்து வீட்டில் பூத்த பூ சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்மெல்லாக இருந்தது. பாப்பாவுக்கும் கொஞ்சம் வச்சுட்டு நானும் வச்சுக்கிட்டேன். இது என்னோட டெய்லி ருட்டீன். ஒரு ஆள் இல்லைன்னா இன்னொருத்தர் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சுருவாங்க. டெய்லி மணி பிளான்ட்டுக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து தண்ணி ஊற்றுறது. தண்ணி ஊற்றிட்டு அவங்க கிளம்பிட்டோம். நாங்கள் வளைகாப்புக்கு தான் கிளம்பிட்டோம். பாப்பா ஃபஸ்ட்டே போய் உக்காந்துட்டா. முன்னாடி உட்கார்றதுக்கு 2 பேரும் சேர்ந்து சண்டை கட்டுவாங்க. அதுக்காகவே அவள் ஃபஸ்ட் ஆளாக போய் உக்காந்துக்கிட்டா.
போய் வண்டியில் ஏறி உக்காந்துக்கிட்டா. தம்பி தான் ஊற்றி விட்டுட்டு இருந்தான். அப்புறம் வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டோம். யாரும் கிடையாது, என்னோடய பெரியம்மா பொண்ணோட வளைகாப்பு தான். அவங்க ஏற்கனவே ஊர்லேயே வளைகாப்பு பண்ணிட்டாங்க. இங்கே வந்து கம்பெனிலேருந்து எல்லாருமே வளைகாப்பு பண்ணணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டனால இந்த வளைகாப்பு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களே காசெல்லாம் போட்டு பிரித்து போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, என்னாலேயும் ஊருக்கு போக முடியல, கலந்துக்க முடியல அப்படிங்கிறனால இங்கே பண்ணனால நானும் கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்து நானும் நல்லபடியாக போய் வளைகாப்பெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஆர்த்தி எல்லாம் எடுத்தாங்க. எனக்குமே இந்த மாதிரி தான் இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த மாதிரி தானே இருந்தது, இதுதான் கடைசியாகவும் இருக்கும். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு நடக்கவே செய்யாதுல்ல. ஏன்னா குழந்தைக்கு தானே இப்படியெல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்குமேனு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் படத்துக்கு போயிட்டோம். பாப்பாங்களை அம்மா வீட்டில் விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஃபுட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க. நல்லா 5 வகை சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. அது வந்து பாப்பாங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுக்கிட்டேன். கொஞ்சம் பிரியாணி, அப்புறம் தேங்காய் சாப்பாடு, அப்புறம் புளி சாதம், அப்புறம் தக்காளி சாதம், மாங்காய் சாதம், அப்புறம் கொஞ்சம் சிக்கன் கறி அக்கா வீட்டிலே வச்சுருந்தாங்க. அதுவும் எடுத்துகிட்டு நாங்கள் படம் பார்க்க போயிட்டோம். அது முடிச்சுட்டு தான் நாங்கள் கேக் ஷாப்புக்கே வந்தோம். பார்த்தா இந்த கடையில் வந்து நான் எல்லா கேக்குமே சாப்பிட்டுட்டேன். ஒரு கேக்கு கூட நான் விடலை. ஆனால் இந்த ஒரே ஒரு கேக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நெக்ஸ்ட் டைம் வாங்கி தரேன் அப்படின்னாரு. சரி, அவங்களுக்கு வந்து பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தா, நான் சாப்பிட்றதுக்கு இந்த நட்ஸ் ஃபட்கே வாங்கியிருந்தேன். இது ஒன்று தான் இருந்தது. சரி, இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போன்னா ஒரு அளவுக்கு தான் இருந்தது. ஏன்னா இந்த கேக் ஷாப்லேயே வச்சு நான் இது ஒன்று தான் சாப்பிடாமல் இருந்தது. ஆனால் பரவாயில்ல, சாப்பிட நல்லா தான் இருந்தது. இதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு வாங்கிட்டு நாங்கள் பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். அவ்வளோதான், இந்த வீடியோ இன்றைக்கி இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.